பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அப்பொழுது காணிக்கைகளை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். சோதரன் அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அளவினை தீர்த்த புண்ணியனை கண் எப்போ மகிழ்வேனோ, அளவினை தீர்த்த புண்ணியனை கண் எப்போ மகிழ்வேனோ, உலகத்தில் நான் வேறொருவரை எப்படி கண்டிலேனே, உலகத்தில் நான் வேறொருவரை எப்படி கண்டிலேனே, ஓதவும் அறியே உன்னத அன்பை ஓயா பொறி செய்வே, ஓதவும் அறியே உன்னத அன்பை ஓயா பொறி செய்வே, அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அளவினை தீர்த்த புண்ணியனை கண் எப்போ மகிழ்வேனோ, அளவினை தீர்த்த புண்ணியனை கண் எப்போ மகிழ்வேனோ, படிப்பட்ட உரணனே துணையில் கண்டதுண்டோ, இப்படி கொத்த உரணனே துணையில் கண்டதுண்டோ, எத்திர பாதம் உண்மையமாமே நோடி அடிவாமே, சத்திர பாதம் உண்மையமாமே நோடி அடிவாமே, அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அளவினை தீர்த்த புண்ணியனை கண் எப்போ மகிழ்வேனோ, அளவினை தீர்த்த புண்ணியனை கண் எப்போ மகிழ்வேனோ, சுரரோ நரரோ ஒற்றோர கரிய சுந்தரனா யகனா, சுரரோ நரரோ ஒற்றோர கரிய சுந்தரனா யகனா, வரமளி தீர்த்தோ பக்தரை காட்டும் வல்லபன் சுதர்கா, வரமளி தீர்த்தோ பக்தரை காட்டும் வல்லபன் சுதர்கா, அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அளவினை தீர்த்த புண்ணியனை கண் எப்போ மகிழ்வேனோ, அளவினை தீர்த்த புண்ணியனை கண் எப்போ மகிழ்வேனோ, ஆசைக்கு செய்த நேசரின் நாமம்
பேசுகிறேன் செல்வனா அசைத்து செய்த நேசரின் நாமம் பேசுகிறேன் செல்வனா ஆசிரியர் கேட்டறியாத திருப்பெயரா ஆசிரியர் கேட்டறியாத திருப்பெயரா மலையில் சிறந்த ஒமாரினா நெபோ தான்வே சிறந்த ஒமாரினா நெபோ தான்வே அழகினை தீர்த்த புண்ணியரீகள் நெபோ மகிழ்வேனோ அழகினை தீர்த்த புண்ணியரீகள் நெபோ மகிழ்வேனோ. இப்போது எடுத்த காணிக்கைக்காகவும் கேட்க இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்காகவும் நம்முடைய இசிஐ சபையினுடைய பாஸ்ரையா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த இரவு வேளையிலும் இந்த நற்செய்தி கூடுகையிலே அன்றைய கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் படைத்த காணிக்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். படைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த நாளையும் ஆண்டவரை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். தேவ ஆவியானவர் ஐயாவோடு கூட இருந்து நேர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பேசுறது நாளல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறதோ அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்திலே பேசி ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களிலும் தேவ ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் உணர்த்தப்பட்டவர்களாய் இருதயங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்ததாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, போகும்போது தெய்வீக சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் உணர்ந்தவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற ஐயாவையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் என்ன பேச சித்தமாய் இருக்கிறதோ இந்த வார்த்தையை கர்த்தர் மகன் மூலமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். மகனை தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து அதன் மீதியான நேரம் முழுவதும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். இப்போது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். செல்வன் அவர்கள் வாசிப்பார்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 35 முடிய உள்ள வேத வசனங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31 35 முடிய உள்ள வேத வசனங்கள். பரிசுத்த வேதாமத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 31 35 வரை. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகள் வழியாய் கலிலிய கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு
எப்பதா என்றான். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவையாய் பேசினான் என்பதாக. வாசித்த வேத வார்த்தையின் வழியாக கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஐயா அவர்களை எல்லோரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. எல்லாருடைய கரங்களும் தட்டப்படட்டும். இப்பொழுது ஐயா அவர்கள் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு ஆள் சொல்றது வரையில சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னா அல்லேலூயா சொன்ன. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நேற்றைய தினத்திலே உங்களுக்கு 3 காரியங்களை நான் சொன்னேன். அதை ஞாபகப்படுத்துகிறேன். வராதவர்களுக்காக வந்தவர்களுக்காக என்ன பேசினேன் என்று ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாய் ஆவினாலே நிரப்பப்பட்டு பேதுரும் யோவானும் 9ஆம் மணி வேளையிலே தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது ஒரு சப்பானியை பார்த்தார்கள். அவருடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொன்னேன். சப்பானியா இருக்கிறது சபை அல்ல, எழுந்து நடப்பதுதான் சபை. ஆவிக்குரிய வளர்ச்சியை என்றைக்கு சப்பானியை போல இருந்துவிட்டு ஒரு நாமினல் கிறிஸ்துவனாக இருப்பதை தேவன் விரும்புவது இல்லை. அவன் எழுந்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய மகனாய் மகளாய் சபையாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நான் சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக சொன்னேன், ஜெபிக்கிற ஒரு சபையாய் மாற வேண்டும். ஜெபிப்பது நிமித்தமாய் ஜெபித்தது நிமித்தமாய் சிறைச்சாலையிலே இருந்ததான பேதுருவிடத்திலே அவன் இருந்த அறையிலே தேவதூதன் இறங்கி அவனை விழாவிலே தட்டி எழுப்பினான். நன்றாக நித்திரை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எதற்காக ஸ்தோத்திரம், ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்தால், ஒரு பாடுகள் வந்தால், ஒரு நெருக்கம் வந்தால், இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் ஒரு மனிதன் நன்றாக உறங்க முடியுமா? உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட துன்பம் துயரம் வரும்போது உறங்கி கொண்டிருக்க உறங்க முடியாது? இரவு நேரத்தில் ராத்திரி தூக்கம் வராது. இப்படி திரும்பி படுத்து, அப்படி திரும்பி படுத்து, மல்லாக்கப்படுத்து, கமந்து படுத்து, 4 விதத்திலும் படுத்து பார்ப்போம், உறக்கம் வராது. ஆனால் அவன் நித்திரை செய்து கொண்டிருந்தான் பேதுரு. பிரைஸ் தி லார்ட். ஏன் என்று சொன்னால் அதை நான் உங்களுக்கு சொன்ன, அவனுக்கு தெரியும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு ஜீவனோடு இருந்த போது இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், எதை நீ கட்டுகிறாயோ அது கட்டப்படும், எவைகளை நீ அவிழ்க்கிறாயோ அவிழ்க்கப்படும் என்று சொன்னார். ஆகினாலே அந்த வசனம் அவனுக்கு ஞாபகம், இயேசு சொன்ன வசனம் ஞாபகத்துக்கு வந்துகிறது. ஐயோ, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தருகிறது வரையிலும் என் ஆண்டவர் இயேசு என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று நினைத்திருந்தான். ஆகினாலே தான் நிம்மதியாய் உறங்கினான். பிரைஸ் தி லார்ட். சபையார் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். தேவதூதன் இறங்கி வந்தான். அவருடைய சங்கிலிகள் தானாக கலந்து விழுந்தன. தட்டி எழுப்பினான். தானாக கதவு திறவுண்டது. வெளியே வந்தார்கள். ஜெபிக்கிற சபையாய் மாற வேண்டும். நோய் வாய்ப்பட்டிருந்தால், பிரச்சனையில் இருந்தால் சபையாய் கோடி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன். இறுதியாக ஆயத்தமான மணவாட்டி சபை, ஆயத்தமாய் இருந்தவர்கள் யாத்திரை 19வது அதிகாரத்திலே ஞாபகப்படுத்தினேன். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தின. 2 நாள் ஆயத்தப்படுத்தினார். 3வது நாள் எல்லாரும் அவரவர் பாளையத்திலே இருந்தார்கள். இடி முழக்கம் உண்டாயிற்று, மின்னல் உண்டாயிற்று, மகா எக்காள சத்தம் உண்டாயிற்று. என் ஆண்டவரை சந்திக்கும்படியாய் சீனாய் மலையின் அடிவாரத்திலே போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அக்கினி வடிவாய் இறங்கி வந்தார், பார்த்தார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட சபையாய்
இந்த கரிஞ்சாவோடு ரிஜினேஷன் சபையை மாற்றுவாராக. அல்லேலூயா சொல்ல மாட்டே போல இருக்கு. ஸ்டவ்ல அரிசி போடும்ல பொங்குறதுக்கு, ஸ்டவ் எப்போ அது நல்ல வெந்திருக்குதோ ஒரு பறக்கை எடுத்து பாப்பா வெந்துட்டான், அப்போதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். நான் எப்போ ஆஃப் பண்ணணும் அப்போதான் நீங்க இருக்கணும், அதுவரை கொதிச்சு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆராதனை செய்வதற்கு ஒரே ஒரு தெய்வம், எத்தனை கோடி தெய்வம் இருந்தாலும் ஆராதனை செய்வதற்கு தகுதியான ஒரே தெய்வம் இயேசு என்னும் ஒரு தெய்வம் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி இயேசு எங்கே பிறந்தாரோ பெத்லகேமிலே, எங்கே வளர்ந்தாரோ நாசரேத்திலே, ஜெருசலேமிலே ஊழியம் செய்தார். ஆனால் இன்றைக்கு அங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியவில்லை. யுத்தம், மரண பயம், மரணம், போராட்டங்கள், யுத்தங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்குது. நாமோ சமாதானமாயிருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. அவட பாடுங்க. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Praise the Lord. Oh glory. Oh glory. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் கேட்டுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் கேட்டுக்கொள்ளும் பாச தெய்வமே. கேட்டுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. பாடினால் பாடிக்கொண்டே இருக்கலாம், விடிய விடிய பாடலாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தரை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 3 காரியங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்தட்டும். ஹல்லேலூயா. இந்த சபையில கொஞ்சம் ஹல்லேலூயா குறைவா இருக்கு, பரவாயில்ல, சரியாயிரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 17 20 வரையில். ஆதியாகமம் 21 மேடையிலிருந்து மைக்கில் வாசித்தா வசதியா இருக்கும். 17 20 வரையிலும்.
வார்த்தையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையுண்டாவதாக. இது ஒரு குடும்பத்திலே நடந்ததான ஒரு சம்பவம், ஏதோ ஒரு கதை அல்ல. இது நடந்த சம்பவத்தை வேதத்திலே 40 பேர் அடங்கியதான குழு எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஸ்தோத்திரம். இது நடந்ததான சம்பவம் ஒரு குடும்பத்திலே நடந்த சம்பவம். ஆபிரகாமுடைய குடும்பத்தில் நடந்ததான சம்பவம். அவருடைய மறுமனை ஆட்டி ஆகாருடைய வாழ்க்கையில் நடந்தது. இத்தனை வருடமாக வாழ்ந்தும் கடைசியாக ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவள் ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுத்தாள், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் பேசிக் கொண்டிருக்கிறது என் தேவன் காண்கிறார். நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை காண்கிற ஒரே தெய்வம் இயேசு என்னும் தெய்வம் மாத்திரமே. ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்திலே இருந்ததான பேர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்ததான அந்த ஆகாரை ஆண்டவர் கண்ட நிமித்தமாய் ஸ்தோத்திரம் அவருக்கு காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரை எவரும் ஒழித்துக் கொள்ள முடியாது. நம்மை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த சிறைச்சாலைக்குள்ளால் இருந்தாலும் சரி, எந்த அண்டர் கிரவுண்டில் இருந்தாலும் சரி, நம்மை காண்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு எனும் தெய்வம் மாத்திரமே. யாரும் ஒளிந்து கொள்ள முடியாது. மறைமுகமான பாவத்தை செய்து ஒழித்துக் கொள்ள முடியாது. யார் என்னை கவனிக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். உன்னை காண்கிற ஒரு தெய்வம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தெய்வம். அல்லேலூயா. ஆகினாலே தான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டு இன்னொரு விஷயம் கூட அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான புயல். கணவன் வேண்டான்னு தள்ளிட்டான். போ, நீ எனக்கு அவசியம் இல்லை. அவருடைய மனைவி சொல்லிவிட்டாள், இவளை தள்ளிவிடும், இவள் அடிமை பெண்ணாக இருக்கிறாள், ஆகினாலே இனி அவசியம் இல்லை, வாழ்ந்தது போதும் என்று சொல்லி வேறு வழி இல்லாமல் ஒரு துருத்தியிலே ஒரு பேக்கிலே தண்ணீரை எடுத்து வைத்து அப்பத்தையும் கொடுத்து விட்டு ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான் என்று வேதம் சொல்லுகின்றது. நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம். இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. இப்பொழுது பையனை அழைத்துக் கொண்டு துருத்திலே தண்ணீரை தோளிலே வைத்துக் கொண்டு பிரெட்டையும் எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் இப்பொழுது பேர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். அடிமை பெண், வீட்டிலே வளர்ந்தவள், வீட்டிலே எல்லா காரியத்தையும் செய்தவள், வெளியிலே போய் எந்த பழக்கம் இல்லை, சுற்று வட்டாரத்தில் அவளுக்கு பழக்கம் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. எங்கே செல்வேன் என்று தெரியவில்லை. வீட்டிலே கணவனால் அவனுடைய மனைவியால் துரத்தி விடப்பட்டவள், அடிமை பெண், அடிமையாக வாழ்ந்தவள், உறவு என்று சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை, தனிமையாக இருந்தவள். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. இப்பொழுது துரத்தி விடப்பட்டதான நிலைமையிலே பேர்சபா அந்த வனாந்தரம் முழுவதும் அலைந்து திரிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்து அங்குமே சுற்றி சுற்றி திரிந்தாள். ஃபர்தரா போவதற்கு வழி தெரியல. தண்ணீர் தீர்ந்து விட்டது, ஆகாரம் தீர்ந்து விட்டது. கர்த்தர் மகிமையுண்டாவதாக. நடந்த சம்பவம் தெரியுமா? பிள்ளை சாகிறதுக்குள்ள நிலைமை வந்து விட்டது. அம்மா என்று அழைத்திருப்பான், அப்பா என்று கூப்பிடுவதற்கு அப்பா இல்ல. ஸ்தோத்திரம். அம்மா என்று கதறி அழுதிருப்பான். எனக்கு பசிக்கிறது, தாகமா இருக்கிறது வனாந்தரத்திலே, நான் என்ன செய்வது? ஐயோ, எனக்கு தண்ணீர் வேண்டுமே என்று சொல்லி, நான் தாகத்தினால் சாகிறேன் என்று சொல்லி கதறி அழுதான். அம்மாவை பார்க்க முடியல, மகன் சாக பார்க்க முடியாதபடி தூரே அவள் திரும்பி கொண்டாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய அழுகை குரல், இஸ்மவேலுடைய அழுகையின் குரல் என் கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. உன் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். பிள்ளைகளே, நீ இருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய சத்தத்தை என் தேவன் கேட்கிறார். எந்த சூழ்நிலையில் தான் சரி, இனி வாழ்க்கை இல்லை, இதோடு முடிந்து விட்டது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை,
அனாதையாக இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன், அடிமையாகவே நான் செத்து போகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவருடைய இருவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனுக்கு வேண்டியது இப்போ தண்ணி தான் வேண்டும். இஸ்மவேலுக்கும் ஆகாருக்கு வேண்டியது தண்ணி தான் இப்ப வேணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கையை பிடிச்சு கொண்டு போ. நான் பிடிச்சு கொண்டு போது இருக்கிற ஆண்டவரை, நாங்க தாகத்தினால் சாகுறவங்களுக்கு தண்ணி தாரன்னு கூட கேட்கல. அப்படி கேட்டிருக்கணும். அவன் கேட்கல. ஆண்டவருக்கு தெரியும், சாவுக்கு ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆகாரையும் இஸ்மவேலையும் சாவுக்கு ஒருபோதும் இவன் கர்த்தர் ஒப்பு கொடுப்பதில்லை. கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு போ. ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தண்ணி கொடுக்கல, முதலாவது கொடுக்க வேண்டியது உடனே தண்ணீர். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. அவருக்கு தெரியும் என்ன நடத்த வேண்டும் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கரத்தினாலே அவனை பிடித்து கொண்டு போ, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். 1 நாளாகமம் 1வது அதிகாரம் 29-31 வசனம் வரையிலும் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எப்படி கர்த்தர் இஸ்மவேலை பெரிய ஜாதியாய் மாற்றினார் என்று சொல்லி. என் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்று சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேற்றியே ஆகும். ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அவனை பெரிய ஜாதியாக்குவேன். I will make him a great nation. அவனை ஒரு பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். 1 நாளாகத்திலே வாசிக்கும் போது 1வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது காண்கிறேன், எப்படி இஸ்மவேல் பெரிய ஜாதியாக மாறினான் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நடக்கிற சம்பவத்தை கவனிங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த பின்னாலே ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஊனக்கண் அவருடைய சரீரத்தில் இருக்கிறதான மாம்ச கண் தெளிவாகத்தான் இருக்கிறது. பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய சத்தியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறந்தால் மாத்திரமே கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ காண முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். அதுவரையிலும் வனாந்தரத்திலே சுற்றி அலைகிறாள். ஒரு இடம் தெரியல, தண்ணீருக்கு அங்கிருந்து ஓடி பார்த்தா தெரியல. இப்பொழுது கர்த்தர் அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்த போது ஒரு துறவை கண்டால். அங்கே மறைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல சுற்றி திரிந்தாலோ அதே இடத்துல சோதரன், நீ தெரியாதபடி எந்த இடத்துல சுற்றி சுற்றி கிடக்கிறாயோ அதே இடத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கிறாயோ, ஐயோ இனி வாழ்க்கை இல்லை, இதோடு என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தால், அப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு தருகிறார். கரங்களை அடித்து கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கை தருகிறார். ஒருபோதும் என் ஆண்டவர் சாவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. என் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே பிரகாரம் நிறைவேற்றினார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். அந்த துறவு அங்கேதான் இருந்திருக்குது. அவளுக்கு தெரியல, அவளால பார்க்க முடியல, மாம்ச கண்ணால் பார்க்க முடியல. ஆண்டவர் துறவை வைத்திருக்கிறார். கண்கள் திறந்த போது, ஆவிக்குரிய கண்கள் திறந்த போது துறவை கண்டால் ஓடினாள். எங்கே ஸ்தோத்திரம் காலியாக விட்டதான அந்த துருத்தியை விட்டாலோ ஓடி போய் எடுத்தாள். தண்ணீரை நிரப்பினாள். மகனு கொடுக்க கொடுத்தாள். ஜீவனுக்குள்ளாலே வந்தது. ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். திறக்கப்பட்டதான துறவு, அடைக்கப்பட்டான துறவை கர்த்தர் திறந்து தருகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய கண்களை திறந்தால் மாத்திரமே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே என் ஆண்டவர் உனக்காக மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரையிலும் நீ என்ன செய்தாலும் தெரியும், ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. என் ஆண்டவர் என்றைக்கு உனக்கு தருவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறாரோ அன்றைக்கு ஸ்தோத்திரம் யாராலும் தடை பண்ண முடியாது. மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை
கர்த்தர் உனக்கு காண்பித்து வெளியே கொண்டு வந்து நீ உன் பிள்ளையும் பிழைத்துக் கொள்ள முடியாது செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உன்னை துரத்தினால் என்ன, சோதம் சாராள் உன்னை துரத்தினால் என்ன, உன் தேவன் அரவணைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த இடத்திலே சாவு கிடந்தானோ, எந்த இடத்திலே செத்து போவேன் என்று நினைத்தானோ இஸ்மவேல், எந்த இடத்திலே ஆகா நான் என் பிள்ளையும் இந்த வனாந்தரத்தில் மாண்டு விடுவோம் என்று நினைத்தாளோ அதே இடத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று முடியாது நினைக்கிறாயோ, யார் உன்னை துரத்தினார்களோ அதே இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவர்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நானா ஜாதியும் பார்க்கும்படியாய், உன்னை சேர்ந்தவர்கள் பார்க்கும்படியாய், எந்த இடத்திலே விழுந்து கிடந்தாயோ, எந்த இடத்திலே தோற்று போனாயோ அதே இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்தி நல்ல நிலையிலே கர்த்தர் கொண்டு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறான தேவன் உன் கண்களை இன்றைக்கு திறக்க விரும்புகிறார். மாமிச கண்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அது வரையிலும் நீ பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறுகிறது வரையிலும் தேவன் ஒருபோது உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். உன்னை புறந்தள்ள மாட்டார். உன்னை அரவணைப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறதான ஒரு தெய்வம் உண்டு. பயந்து போயிருக்கிறாயோ, நடுங்கி போயிருக்கிறாயோ, ஐயோ இதோடு என் வாழ்க்கை முடிந்து நினைக்கிறாயோ, இல்லை, இனிதான் ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். எத்தருணத்தில் உயிர் எவ்வழி பெரியுமோ, எத்தருணத்தில் உயிர் எவ்வழி பெரியுமோ, இதை உணராய் நெஞ்சமே. எத்தருணத்தில் உயிர் எவ்வழி பெரியுமோ, இதை உணராய் நெஞ்சமே. சுத்த பரமன்பதம் இத்தரையில் அடைந்து, சுத்த பரமன்பதம் இத்தரையில் அடைந்து, சொர்க்க பதவிக்கு பக்குவம் செய்யாதே, சொர்க்க பதவிக்கு பக்குவம் செய்யாதே. தருணத்தில் உயிர் எவ்வளி பெரியுமோ, இதை உணராய் நெஞ்சமே. வயதினிலோ பாடும் சமயத்திலோ, பல வயதினிலோ பாடும் சமயத்திலோ, கோலமாய் மனக்கோலம் கொள்ளும் தருணத்திலோ, பல வயதினிலோ பாடும் சமயத்திலோ, கோலமாய் மனக்கோலம் கொள்ளும் தருண
சமயத்திலோ காலம் வரவு கண்டு கலங்கும் தருணத்திலோ காலம் வரவு கண்டு கலங்கும் தருணத்திலோ எத்தருணத்திலோ எவரி பெரியுமோ இறையுடனாய் நெஞ்சமே. ஆகார் இப்படிதான் பாடியிருப்பான். எப்போ போறது தெரியல, ஆண்டவரே பாடியிருப்பான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாலிபன் நானே வயதும் அதிகம் இல்லை. வாலிபனானே வயதும் அதிகம் இல்லை. காலம் வரவு கிண்ணும் காலம் அதிகம் என்று காலம் வரவு கிண்ணும் காலம் அதிகம் மேலான எண்ணம் கொண்டு மேலான கழிக்கும் போதோ மேலான எண்ணம் கொண்டு கழிக்கும் போதோ போல் ஒன்று கையில் தாங்கி ஒரு நாடை கொள்ளும் போதோ ஒன்று கையில் தாங்கி ஒரு நடை கொள்ளும் போதோ எத்தருணத்தில் எவ்வளி பெரியுமோ இதை உணராய் நெஞ்சமே. 1993 ஆண்டிலே இப்படித்தான் எத்தருணத்தில் என் உயிர் பிரிமோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தேன். படுக்கையிலே மரண படுக்கையிலே கிடந்தேன். எனக்கு 3 ஆண் குழந்தைகள் சிறுவராக இருந்தார்கள். ஸ்தோத்திரம், ஜெபிப்பதற்கு யாரும் முன் வரவில்லை. என் பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருந்த சிறு பிள்ளைகளும் என் மனைவியும் என் கட்டிலை சுற்றிலும் அழுது கொண்டிருந்தார்கள். எங்கள் அப்பா வேணும் என்று கேட்டார். மனைவி எனக்கு புருஷன் வேண்டும் என்று கேட்டார். ஒருவராது வந்து என்னுடைய கட்டுகள் மத்தியிலே இருப்பதற்கு ஜெபிப்பதற்கு யாரும் முன் வரலை. ஜெபித்தார்கள், ஆனால் அதற்குரிய விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு தெய்வம் பரத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. பரத்திலிருந்து இறங்கி வந்தார். என் கட்டுகளையும் கண்ணிகளும் உடை தெரிந்தார். 30 நான் மரித்து போயிருமே சொன்னால் 30 வருஷம் ஆயிருக்கும் ஜீவனோடு இருக்கிற. ஆகினாலே தான் இயேசு பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லுகிறேன். ஆகினாலே தான் இயேசு விடுதலை தருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தாய் தந்தை தமக்காரும் சகலரும் இருந்தாலும் தாய் தந்தை தமக்காரும் சகலரும் இருந்தாலும் சஞ்சீவி மருந்துகள் கைவசம் இருந்தாலும் சஞ்சீவி மருந்துகள் கைவசம் இருந்தாலும் தீயன் வலையில் சிக்கி தீயன் வலையில் சிக்கி கைக்கும் தருணமரில் தீயன் வலையில் சிக்கி கைக்கும் தருணமரில் நாயன் உணவியில்லால் நசிவது தினம் தினம் நாயன் உணவியில்லால் நசிவது தினம் தினம் எத்தருணத்தில் எவ்வளி பெரியுமோ இதை உணராய் நெஞ்சமே. பாவ உலகில் பட்டு பரிதவிக்கும் பாவி தேவசூத
சுதனே அல்லால் தேடி மீட்பாரே இல்லை. பாவ உலையில் பட்டு பரிதவிக்கும் பாவியை தேவசுதனே அல்லால் தேடி மீட்பாரே இல்லை. தாவே நீ அவதாளில் தவித்து விழுவாயனா, தாவே நீர் அவதாளில் தவித்து விழுவாயனால் பாவி முந்தனை அவர் கண்பாரட்சிப்பார் உண்மை. பாவி முந்தனை அவர் கண்பாரட்சிப்பார் உண்மை. தருணத்தில் எவ்வழி பெரியுமோ இதை உணராய் தருணத்தில் எவ்வழி பெரியுமோ இதை உணராய் நெஞ்சமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடினால் பாடிக்கொண்டே போகலாம். இப்படித்தான் ஒருவேளை ஆகார் பாடியிருப்பான் நினைக்கிறேன். எத்தருணத்தில் என் உயிர் போகிறது தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திரம். என்றைக்கு அவள் ஸ்தோத்திரம் மரித்து போயிட்டு நினைத்தாளோ அன்றைக்கு தான் கர்த்தர் அவளுக்கு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்தார். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் ஸ்தோத்திரம் பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். எந்த இடத்தில் விழுந்தாயோ, எந்த இடத்தில் தோற்று போனாயோ, ஜெயமில்லை, கைவிடப்பட்டேன் என்று நினைக்கிறாயோ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பயப்படாது. அடுத்தபடியாக நாம் போகலாம். திறக்கப்பட்ட துறவு, திறக்கப்பட்டதான நாவை கவனிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 9 மணினா முடிச்சிருவேன். மார்க் 7வது அதிகாரம் 31 to 35 வரையிலும் வாசிக்க கேட்டீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். இயேசு பல இடங்களிலும் சென்று ஊழியம் செய்தார். கால்நடையாகத்தான் சென்றார். படகு வழியாக செல்ல வேண்டிய சமயம் இருந்தபோது படகு வழியாக சென்றார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் வனாந்தரத்திலேயும் கடற்கரை ஓரமும் மலை பிரதேசங்களில் தான் வாழ்ந்து கொண்டு வந்தார். எப்பொழுதாவது சமயத்திலே ஊருக்குள்ளாலே வருவார், ஆகாரம் அருந்துவார், சீசர்களை அழைப்பார், ஜெபம் பண்ணும்படியாக போவார். இப்படித்தான் அவருடைய ஊழியம் செய்து கொண்டே இருந்தது, நடந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகள் வழியாக புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே இப்பொழுது வந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே நடந்த சம்பவம் சொன்ன, இயேசு போகிற இடமெல்லாம் ஜனக்கூட்டமா இருக்கும். எங்கெல்லாம் போகிறாரோ அவருக்கு பின்னாலே ஏன்னு சொன்னால் சுகம் கிடைப்பதற்காக, சுகத்துக்காக வேண்டி இயேசுக்கு பின்னாலே ஜனங்கள் போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 2 காரியம். அவனுக்கு நோய் அல்ல, செவிடு ஒரு நோய் அல்ல. அவன் பிறவியிலே அவன் செவிடனாக இருந்திருக்கிறான். பிறவிலே அவன் கொன்னை வாயுடையவனாக இருந்திருக்கிறான். சரியாக பேச முடியாது, மற்றவர்களோடு பேச முடியாது, மற்றவர்கள் பேசுவதை போல சரளமாக பேச முடியாது. ஆகினாலே வெட்கத்துக்கு உரியவன். மற்றவர்கள் சொல்வதை அவனால் கேட்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாதபடி இருந்த போதுதான் இயேசு கலிலேயா கடற்கரை ஓரமாய் வந்தபோது ஒரு நாள் ஜனங்களில் ஒரு சிலர் அவனை அழைத்து கொண்டு போய் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அவருடைய கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். தானாக அவன் வரல,
அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இயேசு என்று கேள்விப்பட்டிருக்க முடியாது. செவிடன் ஆனபடினாலே இயேசுவை குறித்து அவனுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமையுண்டாவதாக. எங்கே கொண்டு போகணும் தெரியாது. அவனை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்தாங்க. வா, எப்படியாக அவனுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் சுகீனப்பட்டால், பெருவப்பட்டால் எப்படியாக இழுத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவளுக்கு வந்ததுக்கு நான் என்ன செய்து, அவனுக்கு வந்து நான் என்ன செய்ய, அவன் அனுபவிக்கட்டு. ஸ்தோத்திரம். இப்படி நினைக்கிறதான கூட்டங்கள் உண்டு. கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? உடன் தானே அவனை அழைத்து தனியே கொண்டு போய் உமிழ்ந்து அவனுடைய செவிலே தொட்டார், அவனுடைய நாவை தொட்டார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. வானத்தை அண்ணாந்து பார்த்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பட்டா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவியாய் பேச ஆரம்பித்தான். கட்டுகள் மத்தியிலே வாழ்ந்துதான் ஒரு மனிதன். பிறவியிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் செவிடனாய் பிறந்தவன், கட்டுகள் மத்தியிலே பிறந்தவன். யாராலும் சுகப்படுத்த முடியல, எந்த வைத்தியராலும் சுகப்படுத்த முடியல, எந்த டாக்டராலும் முடியல, யார் அவனை சுகப்படுத்த முடியல. சுகப்படுத்தபடியா இருக்கிறதான ஒரே தெய்வம் இயேசு என்னும் தெய்வம் மாத்திரமே. உன் செவிட்டு தன்னை மாற்றுவதற்கு, உன் கொன்னை வாயை மாற்றுவதற்கு, உன் வாழ்க்கையில இருக்கிற துன்பம் துயரத்தை பிணியை மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தெய்வம் ஒரே தெய்வம் இயேசு என்னும் தெய்வம் மாத்திரமே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு அர்த்தம் திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க போகிறது. இன்றைக்கு எதெல்லாம் சத்துரு அடைத்து வைத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் சத்துரு அடைத்து வைத்திருக்கிறாங்க. உடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அடைபட்டு கொண்டிருக்கிறது. சத்துரு அடைத்து விட்டான், வெளியே வர முடியல, என்னால் முன்னேற முடியவில்லை, பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய ரீதியில் முன்னேற முடியல. சத்துரு அடைத்து வைத்திருக்கிறான். செவிட்டு தன்மை கொண்டு வந்திருக்கிறான், கொன்னை வாயை கொண்டு வந்திருக்கிறான், ஏழ்மை கொண்டு வந்திருக்கிறான், தரித்திரத்தை கொண்டு வந்திருக்கிறான். எழுப்பி தான் பார்க்கிறேன், எழும்ப முடியல, தோல்வியை கொண்டு வந்து விட்டான். என்ன செய்வது நினைத்து கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், திறக்கப்படுவாயாக. இவைகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் திறக்க போகிறார். கட்டுகளை உடைக்க போகிறார், கண்ணிகளை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் மாத்தளத்தில் இருக்கும்போது ஒரு பையனை, 6 வயசு பையனை செபிக்கும்படியாக கொண்டு வந்தார்கள். சோதனம் உங்களுக்கு தெரியுமல்லவா? மாத்தாண்டத்தில் நான் இருக்கும்போது, தக்கையில் இருக்கும்போதும் எழுப்புதல் கூட்டம் நடத்தி கூட இந்த சனிக்கிழமை வரும். ஸ்தோத்திரம். அப்பொழுது ஒரு பையனை மாத்தாண்டத்தில் 6 வயசு பையனை அம்மா கொண்டு வந்தாங்க. ஆராதனை முடித்த பின்னால் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு 2 மணிக்கு தான் முடியும். அப்போது கடைசியாக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது அவனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து, ஐயா இந்த பையன் பிறவிலே பேசி கொண்டு தான் இருந்தான், திடீர்னு 2 மாதமாக பேசலை, அதனால ஜெபம் பண்ணுங்க, என்னென்னு தெரியல, டாக்டர்லாம் கொண்டு பார்த்தோம், அவர்கள் ஒன்று கண்டுபிடிக்க முடியல, ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னாங்க. அப்பொழுது அவனுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே திறக்கப்படுவாயாக, அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவன் நன்றாக பேச வேண்டும் என்று சொல்லி செபித்து அனுப்பிவிட்டேன். ஸோ ஒரு 2-3 நாளுக்கு கழிந்த உடனே என்னை வாகன 2 வீலரில் நான் போய் கொண்டிருக்கும்போது அந்த பையனுடைய தாயாரை பார்த்தேன். தாயார், நான் ஒன்று தானே வண்டியை நிப்பாட்டியம்மா பையன் எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். கத்திரமை சிரித்தாள். என்னை பார்த்து சரி, என்னம்மா சிரிக்கிறான்னு கேட்டேன். ஐயா கெட்ட வார்த்தையா பேசுகிறான் ஐயா. நடந்த சம்பவம், கெட்ட வார்த்தையா பேசுறான். அந்த சொன்ன, அவன் பேசாம இருந்தா நலமா இருந்திருக்குமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்களுடைய வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அபிஷேகமான வார்த்தைகளை பேசுங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்கள். ஒருவர் குடும்பம் எல்லாம் நெருங்கி இருக்கிறீங்க, இந்த இடத்துல நெருங்கி இருக்கிறீங்க, அடுத்த ஆளை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
திறக்கப்படுவாயாக. எதெல்லாம் சத்துரு அடைத்து போட்டாரோ இன்றைக்கு திறப்பதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இறங்கி வருகிறார். சரீரத்தினாலும் சரி, வாழ்க்கையினாலும் சரி, எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவற்றை ஸ்தோத்திரம் என் இயேசு திறப்பதற்கு வல்லமையுள்ளவராக இறங்கி வருகிறார். கர்த்தர் அவனை தொட்டு சுகமாக்கினார். பல விதத்திலே ஆண்டவர் சுகமாக்கினார். வார்த்தையினாலே சுகம் பெறு என்று சொன்ன உடனே சுகம் பெற்றார். கரங்களினாலே தொட்டு சுகமாக்கினார். ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட போது அவளும் சுகமானார். யாரெல்லாம் தொட்டார்களோ, யாரை இயேசு தொட்டாரோ அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் திறக்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் திறப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே ஸ்தோத்திரம். டி மைனர். ஜனங்கள் எல்லாரும் அப்படித்தான் வேண்டிக் கொண்டார்கள் இயேசுவிடத்திலே. ஆண்டவரே, இவனை தொட்டு சுகமாக்கு ஆண்டவரே, அப்பதான் சுகம் பெறுவான், அவருடைய செவிட்டு தன்மை போகும், அவருடைய கொன்னை வாயெல்லாம் போய்விடும், சுகம் உண்டாகும் என்று சொன்ன போது ஆண்டவர் எப்பத்தா என்று சொன்னார். பெருமிச்சு விட்டார். சுவானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்தார். திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவருடைய செவி திறந்தது. நாவு நன்றாக பேச ஆரம்பித்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தொடுவதற்கு என் கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கெட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி நின்று தொடணுமே. கெட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி நின்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், கத்தாய் எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், கத்தாய் எந்தன் கதறல் கேளும். தொடணுமே, என்னை தொடணுமே. தொடணுமே, என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர்
தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது துளியும் இல்லை இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது துளியும் இல்லை இல்லையே தொல்லை இல்லையே இல்லையே தொல்லை இல்லையே தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே தொடருமே என்னை தொடருமே தொடருமே என்னை தொடருமே ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? முடிக்க முடிய பாருங்க, சொல்லுங்க. முதல்ல யாரை பத்தி சொன்னேன்? ஆகா, திறக்கப்பட்ட துறவு, திறக்கப்பட்ட கண்கள். இரண்டாவதாக என்ன சொன்னேன்? திறக்கப்பட்ட நாவு. மூன்றாவதாக இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நீங்க என்ன செய்யணும்னா நிரப்பப்பட வேண்டும். Praise the Lord. அக்னினாலே ஆவினாலே நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல ஆசிக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக. இயேசு கானா என்று சொல்லக்கூடிய ஊரிலே நடந்ததான ஒரு கல்யாணத்துக்கு அவர் போயிருந்தார். அவருக்கு தாயார் போயிருந்தார், அவருடைய சகோதரர்கள்லாம் போயிருந்தார்கள், மற்றவர்களாக உறவினர்களாம் வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தது என்று சொல்லி 6வது வசனத்தை வாசிக்கும் போது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. 6 கற்சாடிகளை எதற்காக வைத்திருக்கிறார் சொன்னால், சுத்திகரிக்கும்படியா. அந்த வீட்டின் அருகாமையிலே வெளியிலே அன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்னைக்கு ஒருவேளை வைத்திருப்பார்கள். அதில் தண்ணீர் நிரப்பி அந்த வீட்டுக்குள்ளாலே அவர்கள் செவன் நடத்தி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தங்களுடைய சுத்திகரிப்பின் முறைமையின் பிரகாரமாய் சுத்திகரிப்பு கரங்களை கைகளை கழுவி கொண்டு வீட்டுக்குள்ளாலே சென்று ஆராதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீடாக இருந்தது. நல்ல ஒரு முன்மாதிரியான உதாரணமான வீடாக இருந்தது. கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான ஒரு வீடாக இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற வீடாக இருந்தது. பரிசுத்தமான ஒரு வீடாக இருந்தது. ஆகினாலே கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளாலே பிரவேசித்து அந்த கல்யாண வீட்டை ஆசீர்வதிக்கும்படியாய், மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் என் இயேசு போயிருந்தார். அவரையும் அழைத்திருந்தார்கள். எப்படிப்பட்டதான வீடாக இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த வீட்டிலே சாப்பாடுலாம் விளம்பியாச்சு.
ரசம் குறைஞ்சிட்டு. திராட்சை ரசம் நம்ம வைக்கிறது போல அங்கே திராட்சை ரசம் விளம்புவது வழக்கம். அந்த நாட்களிலே அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைபட தொடங்கிட்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேலைக்காரர்களும் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் தான், பச்சை தண்ணி தான் இருக்குது, அதை கொடுக்க முடியாது. திராட்சை ரசத்துக்கு என்ன செய்வோம், வேற எந்த விதமான திராட்சை ரசம் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி இருந்தபோது இதெல்லாம் பார்த்த உடனே இயேசுவின் தாய் கண்டுபிடித்து கொண்டால் இது என்ன நடக்கிறது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க கிச்சனில் போய் பார்த்துருப்பாங்க. என்ன நடக்க, அம்மா இப்படியாகும், ரசம் இல்லை. உடன்தானே அம்மாவுக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும், என் மகன் ரசத்தை எப்படியாவது கொண்டு வருவார்னு தெரியும். அல்லேலூயா. என் மகன் எப்படியாவது ரசத்தை உருவாக்கி கொண்டு வருவார், ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றுவார் என்று இயேசுவின் தாயாருக்கு தெரியும். ஆகினாலே குறைபட தொடங்கின உடனே இயேசுவிடத்திலே தாயார் போனார்கள். அப்பா எப்படியாக ரசம் இல்லை, ஆகினாலே எப்படியாவது அவளுக்கு ரசம் கொடுக்க வேண்டுமே என்று சொன்ன போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, நான் செய்ய வேண்டியதான அற்புதம் வரவில்லை, கொஞ்சம் காத்திரு, சோதரம் அவசரப்படாதே, எனக்கு சமயம் வரும், உன்னை சுகமாக்குவதற்கும் உன்னை நிரப்புவதற்கும். திராட்சை ரசம் குறைபட்டுன்னு சொன்னா அதை ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றுவதற்கும் எனக்கு சமயம் தெரியும், சமயம் வரல, அது வரையிலும் பொறுத்துரு. என் ஆண்டவர் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறது வரையிலும் நீ பொறுத்துரு. அல்லேலூயா. காத்துரு. ஐயோ அவளுக்கு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, எனக்கு ஒண்ணு நடக்கலையே என்று நினைக்காதே. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறது வரையிலும் நீ காத்துரு, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அப்பா நான் சொல்லியாச்சுப்பா, இயேசு இடத்துல சொல்லியாச்சு, ஆனால் அவர் என்ன சொல்றாரு நீங்க கேளுங்க என்று சொன்ன உடன் தானே ஸ்தோத்திரம் 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. நான் சொன்னேன், சுத்திகரிப்பதற்காக, தாங்கள் செய்கிற வழக்கத்தின்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக கற்சாடியை வைத்தார்கள். அன்றைக்கு அதிலே தண்ணீரே இல்லை. ஸ்தோத்திரம். கொஞ்ச நாட்களாக தண்ணீர் இல்லாம இருந்திருக்கும், கவனிப்பாரற்று இருந்திருக்கும், வெறுமையா இருந்திருக்கிறது, கவனிப்பாரற்று சுத்திகரிப்பு இல்லாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அது அப்படியே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அது அழுக்கடைந்து இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அதை ஒருவேளை சுத்தப்படுத்த சொல்லியிருப்பார், அதை நிரப்புங்கள். அதை நிரப்பினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அதை நடத்துகிறான ஓனர் வீட்டுக்காரத்தில் சொன்னார்கள், இவ்வளவு நேரம் எங்கே வச்சிருந்த? அவனிடத்தில் போய் கேட்டார்கள். முதலாவது ஸ்தோத்திரம், ரசம் குறைவு ருசி உள்ளதை கொடுப்பார்கள். இப்பொழுதோ நீ முடியும் போது ருசியுள்ள பதார்த்தத்தை, ருசியுள்ள திராட்சை ரசத்தை கொடுக்கிறாய் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். இயேசு செய்த அற்புதம் வேற யாருக்கும் தெரியல, வேலைக்காரர்களுக்கு தெரிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை வெறும் கற்சாடியை போல் நீ ஒருவேளை இருக்கலாம், நிரப்பப்படாதபடி ஒதுக்கப்பட்டு வேண்டாம் என்று ஒரு தடவை உன்னை சுத்திகரிப்பதற்காக தண்ணீர் நிரப்பப்பட்டது உண்மைதான். இப்பொழுது தண்ணீர் இல்லை, எல்லாம் வற்றி போச்சு, காலியாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எடுத்து பார்க்கிற தோல்வியாகத்தான் இருக்கிறது, முன்னேற முடியவில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே, வெறுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேன். இயேசு உன்னை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை நிரப்ப விரும்புகிறார். கற்சாடியாய் வெறுமையாய் இருக்கிற உன்னை, வெறுமையாய் இருக்கிறதான உன்னை பரிசுத்த ஆவினாலே உன்னை நிரப்ப விரும்புகிறார். இயேசு செய்த முதல் அற்புதம், அவருடைய வாழ்க்கையில செய்த முதல் அற்புதம், உன்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அற்புதத்தை எதிர்பார்க்கிறாயோ, அதிசயத்தை எதிர்பார்க்கிறாயோ? என்னால் தேவன் என்னால் எனக்கு செய்ய முடியும், இயேசு எனக்கு செய்ய முடியும்,
அற்புதம் செய்ய முடியும், என்னை நிரப்ப முடியும். நான் வெறுமையாக இருக்கிறேன், கற்சாடியை போல நிரப்பப்படாமல் இருக்கிறேன். ஆண்டவரே என்னை நிரப்புக என்று கேட்கிறீங்களா? கர்த்தர் மிக மண்டவதாக. எல்லாரும் எழுந்திருப்போமாக. ஒரு பாடலை சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். பாடும்போது யாருக்காவது முன்னாலே வந்து, இந்த நாளிலே நேற்று வந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கப்பா, என்னை நிரப்புங்க. சுகமாக்கின பின்னாலே நிரப்பப்பட வேண்டும், அப்படியே இருந்து விடுவதில்லை. ஆண்டவர் என்னை சுகமாக்கினால், உனக்கு ஜீவனை தந்தால், ஆண்டவரே என்னை நிரப்புங்க. இந்த நாளிலே நான் கற்சாடியை போல இருக்கிறேன், பலனற்று போயிருக்கிறேன், என்னை நிரப்புங்க.